2 விரல்ல இப்படி எடுத்துக்கிறோன்னு வைங்களேன். இப்படி எடுத்துட்டு இங்கே பாருங்க, இப்படி முகம் கிருமி எப்படி போடுங்களா போட்டு பாருங்கள். இங்கே கருவளை இருக்கிறவங்களாம் இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க. புருவம் நல்லா வளரணும், அழகாக புருவம் வளரணும்னு நினைக்கிறீங்களா, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி இப்படி பண்ணுங்க. இந்த பன்னீர் ரோஸை நீங்கள் பயன்படுத்தும் போது உடலுக்கு தேவையான குளிர்ச்சி கிடைக்கும், தேகம் ஆரோக்கியமா இருக்கும், பொலிவா இருக்கும், மனமா இருக்கும். தாய்ப்பால் இருக்கக்கூடிய லாரிக் ஆசிட் அப்படின்ற அந்த அற்புதமான மருத்துவ குணம் இந்த தேங்காய் எண்ணெயில மட்டும்தான் உலகத்திலே இருக்குது, வேற எதுவுமே இல்லைங்க. இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். இயற்கை மருந்து நேயர்களே வணக்கம், நான் உங்கள் அன்பு சோனா ஹரிதாஸ். இயற்கையை அழகா இருக்கணுமா? இப்ப அழகு இருக்கிறத அப்படியே நேச்சுரலா எல்லாருக்கும் எடுத்து காமிக்கணுமா? அதுக்கு நேச்சுரலான ஒரு சூப்பரான கிரீம் எப்படி பண்றதுன்னு தான் சொல்ல போறேன். இனி பியூட்டி பார்லர் பக்கமே போவேனா அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு நான் அற்புதமான தீர்வு வெளிப்படையா சொல்ல போறேன். இது உங்க முகத்தை அழகாக்கி காமிக்கும், இருக்கிறத இருக்கிறபடி சூப்பரா காமிக்கும், சரிங்களா? அதே மாதிரி முகத்துல இருக்கிற கருவளையும் மங்கு, இந்த இடத்துல மங்கு இருந்தாக்க பெண்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளுக்குன்னு சித்த மருத்துவரும் சித்த வைத்தியர்களும் கொஞ்சம் அனுமானம் பண்ணுவாங்க முகநடியில. அப்போ கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு அப்படின்வாங்க. இந்த இடத்துல கருவளையில இருக்கா தூக்கமின்மை இருக்கு அப்படின்வாங்க. அதே மாதிரி முகமெல்லாம் பிம்பிள்ஸா இருக்கு, வேர்க்குருவா இருக்குது, முகப்பருவா இருக்குது, கருமையா இருக்கு. ஒரு சில பிம்பிள்ஸுக்கு பார்த்தா ரெட் கலர் இருக்கு, ஒரு சில பிம்பிள்ஸ் உடஞ்சி கருமையாயிருச்சு. இப்படி அனைத்து வகையான முகம் சார்ந்த பிரச்சனைக்கும் உடல் தோல் சார்ந்த பிரச்சனைக்கும் சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான தீர்வு, இயற்கையான வழிமுறை. நேர்ல பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நேர்களே, அதுக்கு தேவையானது என்ன அப்படின்னு சொன்னா இங்க இருக்கு பாருங்க, சோற்று கற்றாழை. இதுக்கு பேரு சோற்று கற்றாழை அப்படின்வாங்க, சோத்து கற்றாழை அப்படின்வாங்க, குமரி அப்படின்னு சொல்லுவாங்க, குமரி கற்றாழைன்னு சொல்லுவாங்க. இது ஒரிஜினலா இருக்கிறது நார்மலா பார்த்தீங்கன்னாக்கா எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடியதை எடுத்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு சிவப்பு கற்றாழை கிடைக்குன்னா அது கூட ஓகே தான். இதனுடைய ஜெல்லை எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் எங்கிட்ட இருக்கிறது இங்க பன்னீர் ரோஸ். இந்த பூக்களை பறிச்சுட்டு இதெல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நீக்கணும். இதெல்லாம் நீக்கிட்டு இந்த பூக்களை மட்டும் எடுத்துக்கணும். பாருங்க, இந்த மாதிரி பூக்களை மட்டும் எடுத்துக்கணும், சரிங்களா? இது உடச்சி எடுத்துடணும். இது வேண்டாம் நமக்கு, இது வேண்டாம், இதெல்லாம் வேண்டாம், பார்த்தீங்களா? இந்த பூவை மட்டும் எடுத்துக்கணும் இப்படி, சரிங்களா? அடுத்தது தேங்காய் வெண்ணெய், தேங்காய் வெண்ணெய் எடுத்துக்கணும். இது டிபார்ட்மெண்ட் சொல்லு, நாட்டு மருந்து கல்லை எல்லா இடத்துலையும் கிடைக்கும் தேங்காய் வெண்ணெய். அடுத்தது ஆலிவ் ஆயில். இதுதாங்க தேவையான பொருள். இந்த குமரி கற்றாழையை சுத்தம் பண்ணுறோம், சுத்தம் பண்ணி அரைச்சி அதை சாறு எடுக்கிறோம், இதை அரைச்சி சாறு எடுக்கிறோம், ரெண்டுத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி திருப்பி சாறு எடுக்கிறோம். சாறு எடுத்து ஆலிவ் ஆயில் ஊற்றி நல்லா கலக்கிறோம். கலக்கிட்டு தேங்காய் வெண்ணெயை போட்டு ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் கலக்கினே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் இப்படி ஒரு க்ரீம் வரும். இப்படி ஒரு க்ரீம் வரும், நல்லா நறுமணமாக இருக்கும். இந்த க்ரீம் என்ன அப்படின்னா சோத்து கத்தாழை, பன்னீர் ரோஸ், தேங்காய் வெண்ணெய், அதுக்கப்புறம் ஆலிவ் ஆயில், இதை போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா இது மாதிரி கலரில் கிடைக்கும். இப்போ சோத்து கத்தாழைல உடலுக்கு தேவையான குளிர்ச்சி தன்மை இருக்கு, உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு, ஸ்கின்னை சரி பண்ணுறதுக்கு, ஸ்கின்ல ஏற்படுற தொற்றுகளை போக்குறதுக்கு, ஒரு இம்யூனிட்டி பவராக வேலை செய்யறதுக்கு, நோய் எதிர்ப்பு சக்தியாக வேலை செய்யறதுக்கு இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. இந்த குமரி கற்றாழை தொடர்ந்து பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னாக்க எப்பவுமே குமரனாவே இருக்கலாமா, அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இதில் மருத்துவ குணம் இருக்கு. இது ஒரு காயகல்ப மருந்து. இந்த பன்னீர் ரோஸை நீங்க பயன்படுத்தும் போது உடலுக்கு தேவையான குளிர்ச்சி கிடைக்கும், தேகம் ஆரோக்கியமா இருக்கும், பொலிவா இருக்கும், மனமா இருக்கும். உடல்ல இருக்கிற பித்தம் வெளியே போனாக்க இந்த பித்த வெடிப்பு, உதட்டில் வெடிப்பு, ஸ்கின் வெடிப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இல்லாம, முடி கொட்டுற பிரச்சனைகள் இல்லாம அற்புதமா உடலை குளிர்ச்சி பண்ணி பித்தத்தை போக்கி ஒரு அற்புதமான உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியது தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த
பன்னீர் ரோஸ். இந்த தேங்காய் எண்ணெயில உலகத்திலே எதுலையுமே இல்லாத ஒரு சிறப்பான அம்சம் இருக்கு. அது சொல்றேன், கவனிங்க. இதுல ஆன்டி வைரல் ப்ராப்பர்ட்டி அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, தாய்ப்பால்ல இருக்கிற அதே சக்தி இதுல ஒண்ணு இருக்கு. அதையும் சொல்றேன், கேளுங்க. அதே மாதிரி இதை நீங்க முகத்துல பூசிட்டு வரும்போது அனைத்து வகை ஃபங்கல் இன்ஃபெக்ஷனும் சரியாகும், உடல் ஆரோக்கியமா இருக்கும், உடல் ஏற்படுற பிம்பிள்ஸ் சம்பந்தமான பிரச்சனைகள், பூஞ்சைகள், தேவையில்ல தொற்றுக்கள் எல்லாமே சரியாகும். இது உடல்ல ஆன்டி ஆக்சிடென்டா வேலை செய்யும். தாய்ப்பால் இருக்கக்கூடிய லாரிக் ஆசிட் அப்படின்ற அந்த அற்புதமான மருத்துவ குணம் இந்த தேங்காய் எண்ணெயில மட்டும்தான் உலகத்திலே இருக்குது, வேற எதுவுமே இல்லைங்க. அப்படி தாய்ப்பாலுக்கு இணையான ஒரு ஆயில் தான் இந்த தேங்காய் எண்ணெய், அதாவது தேங்காய் வெண்ணெய், தேங்காய் எண்ணெய், எப்படி வேணாலும் இங்க எடுத்துக்கலாம். சரிங்களா? இது ஒரு காயகல்ப மருந்து. இப்ப தெரியுங்களா ஏன் முன்னோர்கள் தேங்காய காயகல்ப மருந்துன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு? தாய்ப்பாலுக்கு இணையான ஒரு வேலையை செய்யும். சரி, இதுல இருந்து தயாரிக்கப்பட்ட இந்த கிரீமை இப்ப நான் அப்ளை பண்றேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஆலிவ் ஆயில்ல விட்டமின் இ இருக்குது, ஓலிக் அமிலம் இருக்கு. அதே மாதிரி ஸ்கின்னை பளபளப்பா வச்சுக்கும். இது உள்ளுக்குள்ள சாப்பிடும்போது இதயத்துக்கு ஆரோக்கியமானது, கொழுப்பா கரைக்கும். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. தேகத்தை ஆரோக்கியமா வைக்க அப்படின்லாம் பேசலாம், பேசிட்டே போலாம். இப்போ என் முகம் ரொம்ப வாடி இருக்கு, ரொம்ப சோர்ந்து இருக்குல்ல, பளபளன்னு சூப்பரா காமிச்சிருவோமா? வாங்க, நான் இதை எப்படி மசாஜ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இதுல 2 விரல் முகப்பொலிவு கிரீம் சும்மா கொஞ்சம் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு தேவையான அளவு. இதுல 2 விரல்ல இப்படி எடுத்துக்கிறோன்னு வைங்களேன். இப்படி எடுத்துட்டு இங்க பாருங்க, இப்படி முகம் கிருமி எப்படி போடுங்களா போட்டு பாருங்க. இங்கே கருவளை இருக்கிறவங்கலாம் இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க. புருவம் நல்லா வளரணும், அழகாக புருவம் வளரணும்னு நினைக்கிறீங்களா? அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி இப்படி பண்ணுங்க. ஏன்னா இதில் ஆலிவ் ஆயில், தேங்காய் எண்ணெய் எல்லாம் இருக்கிறதுனால, சோத்துக்கத்தெல்லாம் இருக்கிறதுனால முடி இந்த புருவம் சூப்பராக வளரும். அப்படியே வில் அம்பு மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கண்ணுக்கு கீழே இது எல்லாம் தடவி விட்டிங்கன்னா இந்த கண் இமை முடிகள் அப்படியே சூப்பராக கருமையாக அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் ஆண் பெண் இருப்பாளரும் இப்படி பூசிட்டலாம். ஆண்கள் இந்த மீசைக்கெல்லாம் இப்படி பூசிட்டு முறுக்குட்டுனா அப்படியே வீரபாண்டிய கட்டபொம்மை மாதிரி இருக்கும், சேர சோழ பாண்டியர்கள் மாதிரி இருக்கும். பெண்கள் அழகாக இப்படி பண்ணி விட்டிங்கன்னா வைங்களேன், தேவதை மாதிரி இருப்பீங்க, ஏஞ்சல் மாதிரி இருப்பீங்க. இப்படி பண்ணிடலாம். இங்கே நல்லா மங்கு இருக்கிறவங்க தடவலாம், மங்கு கண்டிப்பாக மறைஞ்சிரும். அதே மாதிரி வேர்க்கூறு இருக்குது அப்படின்றவங்கலாம் இப்படி நல்லா தடவி நல்லா மசாஜ் பண்ணலாம். இப்படி மசாஜ் பண்ணிவிட்டு இது பண்ணி விட்டிங்கன்னா அவ்வளோதாங்க. இப்போ பேஸ் கிரீம் எப்படி போட்டு போவீங்க வெளியில், அது மாதிரி அவ்வளோதான் போட்டு உங்களுடைய கூந்தலையோ உங்களுடைய தலையோ நீங்கள் சீவிட்டு நார்மலாக போகலாம். ஒரு பொட்டு பெண்கள் வச்சுக்கலாம், ஆண்கள் சந்தனம் வச்சு நீங்கள் நார்மலாக போகிறது போகலாம், அது உங்களுடைய விருப்பம். அவ்வளோதான். இப்போ முடிச்சிங்களா? இது நார்மலாக போட்டு திருப்பி அவங்களுடைய ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு சாயந்தரம் கழுவுனீங்கன்னா முகத்தில் லேயர் மாதிரி இது ஃபார்ம் ஆகிடும். வெளியிலேருந்து வந்த எந்த பொல்யூஷனும் உங்களை தாக்காது. அதே மாதிரி எந்த பார்த்தீங்கன்னா தூசு தும்பை இது மாதிரி அது மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அழுக்கு இது எதுவுமே படியாமல் முகத்தை பல அப்படியே வச்சுக்கும். சரிங்களா? ஆனால் அதுவே நீங்கள் பியூட்டி பார்லர் இருக்கீங்க, இல்லை பார்லர் அழகு நிலையத்தில் இருக்கின்றவங்க ஃபஸ்ட்டு எடுத்து என்ன பண்ணணும், நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பியூட்டி பார்லர் இருக்குங்க, அழகு நிலையில் இருக்கிறவங்கன்னா இது மாதிரி மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டு ஒரு 1/4 மணி நேரம் விட்டு இந்த மாதிரி டிஷ்ஷை வச்சு என்ன பண்ணணும், நீங்கள் தொடச்சி எடுப்பீங்களா இப்படி, அது மாதிரி தொடச்சி எடுத்துடணும். எடுத்துட்டு இன்னும் அழகு வரணும் அப்படின்றவங்களுக்கு உங்ககிட்ட இருக்கிற நேச்சுரல் கிரீமை போட்டு அவங்கள இன்னும் அழகுபடுத்தினீங்கன்னா உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க. அந்த கஸ்டமர் உங்களை தேடி தான் வருவாங்க. இப்போ ஒரு ஏஞ்சல் அழகு நிலையம் அப்படின்னு ஒன்று இருக்குன்னு வைங்களேன், ஏஞ்சல் பியூட்டி கேர்னு ஒன்று இருக்கு, அதை தேடி தான் ஓடி வருவாங்க, வேற எதுவும் தேடி போக மாட்டாங்க. நான் அங்கே தான் போனோம் அப்படின்வாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். வீட்டில் ரெகுலர் யூஸ்க்கும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கிரீமை நீங்கள் பயன்படுத்தலாம். நல்லா நறுமணமாக இருக்குது. இப்போ ஒரு 20 நிமிஷம் ஆச்சு, ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு அப்படின்னாக்கா கழுவிட்டு என்னுடைய முகம் எப்படி இருக்குதுன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதே மாதிரி இதில் என்னென்ன மருத்துவ குணங்கள் இருந்து எல்லாமே சொல்லிட்டேன். நேச்சுரல் அழகை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருத்துவ குறிப்பு தான் சொல்லியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்க. இதை நீங்களே செஞ்சீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். கிரீம் நல்லா நறுமணமாக இருக்கும். இப்போ முகத்தை கழுவிட்டு வந்துடலாம். நேரிலே பார்த்தீங்கன்னா
முகம் கழுவின்னு வந்தாச்சு. இப்போ என் முகத்தை தொடச்சிட்டு நான் எவ்வளோ அழகா இருக்குன்றதை உங்களை காமிப்பறேன். பாருங்க, முகத்தில் இருந்த அந்த அழுக்கெல்லாம் வந்திருக்கு பாருங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த அழுக்கெல்லாம் வந்துடும். தெரியுதுங்களா? வெள்ளைத்துண்டு அந்த அழுக்கு இருக்குது பாருங்க. இது வந்து முகத்தில் இருக்கிற அழுக்கு. இது மாதிரி பார்த்தீங்கன்னாக்க முகத்தில் உங்களுக்கு அழுக்கு படிஞ்சிருக்கு, இல்லை கழிவுகள் இருக்குது, இல்லை பார்த்தீங்கன்னா முகத்தில் இந்த வேக்குறுனால் ஏற்பட்ட பாதிப்புகள் இருக்குது, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். தெரியுது இல்லைங்களா? தலை தெளிவாக உங்களுக்கு. இதில் எதுவுமே கெமிக்கல் இல்லை. தலைமுடிக்கும் போடலாம். போட்டு ஒரு 1/2 மணி நேரம் நம்மளே மசாஜ் பண்ணி விட்டு சீக்கா போட்டு நல்லா அழகாக தண்ணியில் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வெளியே வந்தீங்க, அப்பாடா அடாடா என்ன நறுமணம், என்ன ஸ்மெல்லு, என்ன வாசனை அப்படின்னு சொல்லுவீங்க. ஏங்க நான் சொல்லும் போது உங்களுக்கு தெரியாது, நீங்கள் பயன்படுத்தி பாருங்கன்னு தான் சொல்கிறேன். இது மாதிரியான இயற்கையான பொருள்களை கொண்டு உங்கள் உடலையும் உங்கள் உள்ளத்தையும் உங்களுடைய மனதையும் உங்களுடைய சருமத்தையும் ஆரோக்கியப்படுத்திக் கொள்ளுங்கள். ஏன்னா இது நீங்கள் போடுறதுனால உடலும் மனமும் நல்லா பொலிவாக இருக்கும். அந்த ஸ்மெல்லு, அந்த மனத்தினால மனம் மாறும், உடல் மாறும், ஆன்மாவில் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். பீனியல் கிளாண்ட் அவ்வளோ சந்தோஷப்படும், அவ்வளோ ஓப்பனாக இருக்கும், அவ்வளோ நல்லா சுரக்கும். புரிஞ்சிங்களா? அதனால் இன்னும் அழகாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நேச்சுரலாக கடைப்பிடிங்க, இன்னும் அழகாக இருப்பீங்க. இயற்கையோட சேர்ந்து வாங்க. இயற்கையான அழகை நீங்கள் எப்பவுமே எடுத்துகிட்டு போங்க, வச்சுட்டே இருங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்கள் அனைவரை சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோன் ஹரிதாஸ். நன்றி, வணக்கம்.